வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். வாங்க நம்ம புளிச்சேரி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை, நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். ஒரே ஒரு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் பைனாப்பிள் ஒரு 2 துண்டு எடுத்து நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. அதுதான் இந்த புளிச்சேரியில் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதாவது இந்த டேஸ்ட் வந்து அந்த வெள்ளரிக்காவும் அதுவும் சேர்ந்து ஆஹா பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். வெள்ளரிக்காய், பைனாப்பிள், மஞ்சள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்குறோம். இது வதங்கணும் சீக்கிரன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம். சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இல்லைங்களா? அதனால் உப்பை போட்டு நம்ம ஒரு கலரிடுறோம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒன்று அரைச்சி வைக்கணும். அதுக்கு அரை மூடி தேங்காய், அப்புறம் ஒரு 4 சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் வந்து நீங்கள் நிறையா போடக்கூடாது, டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தான் சீரகம் போடணும், ஒரு பிஞ்சு தான். சரிங்களா? இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இது அரை லிட்டர் தயிர், ரொம்ப புளிக்காமல் மீடியமான புளிப்பில் நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அதில் உப்பு போட்டிருக்கோன்னா இப்போ நம்ம காய் வெந்துடுத்து அதில் சேர்த்துட்டோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், அந்த அரை லிட்டர் தயிரை நல்லா அடித்து உப்பு போட்டு இந்த வெந்த காயில் சேர்த்துட்றோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை சேர்க்குறோம். அப்போது ஒரு கொதி வரும் பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இதோட டேஸ்ட். ரொம்ப யூனிக் டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் உடனே காலியாகிடுது. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு கேரளா டிஷ்ஷு. ஏற்கனவே நான் ஒரு கேரளா ஐட்டம் போட்டேன் இல்லையா, அதே அவங்க தான் சொல்லி கொடுத்தது இதுவும். அதனால் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. அந்த அரைச்சது அந்த தயிர் போட்டவுடனே லேசாக ஒரு கொதி வரும், இறக்கிடணும். எண்ணெய் தாளித்து கொட்டணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய், கடுகு வெடித்த உடனே வெந்தயம், அப்புறம் அதுவும் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, இந்த 3ஐயும் போட்டு அதோட இதில் தலையில் கொட்டிட்டிங்கன்னா நம்மளோட புளிச்சேரி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும்ப்பா. சாப்பிட்டு பாருங்கள், விடவே மாட்டீங்க. வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரியாக பண்ணுவீங்க. அவ்வளோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. மழை காலத்தில் மோரை வந்து அப்படியே சாப்பிட முடியாது தயிரை. இந்த மாதிரி புளிச்சேரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது நான் வந்து நிறையா பொடி பண்ணுறேன்ல, அதாவது கருவேப்பிலை பொடி, அப்புறம் வந்து கருப்பு கவுனி பொடி, எள்ளு பொடி, ஆந்திரா பருப்பு பொடி எல்லாம் வந்து டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுறது. இத்தனைக்கு நான் இப்போல்லாம் ரொம்ப சொல்கிறது கூட இல்லை. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒருத்தர் ஷேர் பண்ணி அது எப்படி வருதுன்னு தெரில. டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் எப்படியாவது 2 ஆர்டர் 3 ஆர்டர் வந்துடுறது. அதுக்காக இந்த எல்லாருக்கும் தனித்தனியாக நம்மளால் தேங்க்ஸ் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக நான் இந்த இதில் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நான் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன்னா, டைமை நான் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக ஏதாவது எங்கேஜாக இருக்கேன்னா, அதனால் உங்களுக்கும் இந்த இறைவனுக்கும் நன்றி கூறுகிறேன். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.